ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெரமியா chapter 15 verse 11. உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் தீங்கு நாட்களுக்குள்ளே கடந்து செல்கிறீர்களா? நெருக்கத்தின் நாட்களிலே கடந்து செல்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் உங்களுடைய சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். Dear child of God, are you going through distress and affliction by your enemies? There are times you are being distressed or you are being afflicted by many enemies around you. But the Lord God says, during the time of affliction and distress, you need to stand for the Lord. You should not forget Lord. You should not forsake Lord. You should always stand for the Lord. Then you will be called the remnant who are standing for the Lord. The Lord who is going to fight for your sake is going to give you all the favor for you. You need to understand, He is going to give you all favor. நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் செய்கிற தேவன். நீங்களும் நானும் நெருக்கத்தின் நாட்களிலும் தீங்கின் நாட்களிலும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். There are people in the world, they forsook our Lord Jesus Christ. They left Him when He was hanging on the cross of Calvary. But John, who is the beloved one for our Lord Jesus Christ, he did not run away from our Lord Jesus, but he was close to the cross when he was hanging on the cross. That is why even when the king threw him in the boiling oil, he was not hurt. He was safe because he was the only one who was remnant during the time of the trials and the tribulations and afflictions in the life of John and in the life of our Lord Jesus Christ. The same way, when you stand for Jesus Christ during the time of your affliction or during the time of your distress, God is going to stand on your behalf and He is going to bless you. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மீதியா இருப்பவர்களுக்கு நன்மை செய்வார். உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வரலாம், தீங்கு நாட்கள் வரலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நெருக்கத்தின் நாட்களில் அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை அவர் வெற்றி சிறக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் உண்மை. ஆண்டவருக்காக நில்லுங்கள். மீதியானவர்களாக குறைந்தவராக இருக்கலாம், சொற்ப மனிதர்களாக இருக்கலாம், பரவாயில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சகாயம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கொஞ்ச பேராக சொற்ப பேராக இருந்தாலும் நாங்கள் மீதியானவர்களாக உமக்காக நிற்கிறவர்களாக எங்களை நிறுத்துகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக எங்கள் சத்துருக்களுக்கு எதிராக நீர் போய் சகாயம் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை செய்தலும் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.